யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு. ஒரு பாட்காஸ்ட்டு. இவங்க 2 பேர பத்தி சொல்லணும்னா, இருக்கறதுலே கான்ட்ரோவர்ஷியலான ஆளுங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஒண்ணு வந்து ஆண்ட்ரூ டேட், இன்னொன்னு பானி ப்ளூ. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப்ஸ்லாம் வந்து இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பாட்காஸ்ட்ல என்ன நடந்தது? அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள், அதுலருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக் அவே என்ன? அந்த மாரி விஷயம்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். ஜூன் 17 வந்து இந்த மாரி பாட்காஸ்ட் வருதுன்னு ஒரு டீசர் மாரி அனௌன்ஸ் பண்றாங்க. பானி ப்ளூவும் ஃபோட்டோ போடுறாங்க. ஆண்ட்ரூ டேட்டும் ஃபோட்டோலாம் போடுறாரு. எண்ட் மாடல் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு போடுறாரு. பானி ப்ளூ ஃபோட்டோ போட்டு பிரிங்கிங் வுமன் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கேப்ஷன்லாம் வச்சு 2 பேரும் போட ஆரம்பிச்சாங்க. அது போட்டோன்னே பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூன் 20 வந்து பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து டிஸ்டர்ப்டர்னு ஒரு பாட்காஸ்ட்ல வந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு ஆண்ட்ரூ டேட் யாரு, பானி ப்ளூ யாருன்னு சொல்லணும்னா, ஆண்ட்ரூ டேட்ன்றவர் வந்து ஒரு கிக் பாக்ஸிங் வேர்ல்டு சாம்பியன். அதுக்கப்புறம் இப்போ அவர் இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. மெயினா வந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து கிக் பாக்ஸிங் வேலைக்கு ஆகாது. அதில் காசே இல்ல. நம்ம ஹெல்த்துக்கும் டேஞ்சர்ன்ட்டு என்ன பண்றாரு, இந்த வெப்கேம் பிசினஸ் பண்றாரு. இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபோன் வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. பசங்கலாம் காசு கட்டி வீடியோ கால் பண்ற மாதிரி அந்த வெப்கேம் பிசினஸ் பண்றாரு. அதில் பயங்கரமா சம்பாதிக்கிறாரு. அடுத்தடுத்து பிசினஸ் பண்ணி பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. அவர் எப்படி சொல்றது, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருப்பாரு. ஒரு 72 கார் இருக்கும், பெரிய மேன்ஷனு, சுத்தி கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருப்பாரு. பானி ப்ளூ பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் மாடலு. இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணி அவங்க பேர் வாங்கியிருக்காங்க. என்னன்னா, ஒரே நாள்ல 1057 பேர் கூட செக்ஸ் பண்ணி அவங்க ஒரு வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆனாங்க. எதனால 1057னா, இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, லில்லி பிலிப்ஸ்ன்ட்டு. பானி ப்ளூ தான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுக்கு வாய்ப்புலாம் தராங்க. இந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு ஒரு கேங் பேங்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க கிட்ட இதெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க போயிட்டு ஒரு 1000 மேன் கூட பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பானி ப்ளூ பத்தி கேட்டதுக்கு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் பீஃப் நடக்குது இன்டர்நெட்ல. இந்த பானி ப்ளூவோட ஈவெண்ட் வந்து வைரலாக போயிட்டு இருந்தது ஒரு டைமில். எப்படின்னா, அந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த 1000 பேரும். 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து செலெக்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு அந்த ஹெச்ஐவி டெஸ்ட்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1000 பேர் யாரெல்லாம் அந்த பார்ட்டிசிபெண்ட்டோ அவங்க 1000 பேர் அப்படியே லைனில் நின்றுட்டே இருப்பாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, அப்படியே அந்த லைன் கிட்ட 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 போக போக ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் வந்து அவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் போய் உட்காந்துனாலாம். உட்காந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கேர்ள்ஸ் இருப்பாங்களாம். அவங்க வந்து இவங்களை கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்களாம். ஏன்னா போன உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. இவங்களுக்குலாம் ஒரு மூடு செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை தனியாக ஒரு 10 பேர் ரூமில் உட்கார வச்சு அவங்கள ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்து செடியூஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்களாம். ரெடி பண்ண உடனே அங்கே ஆள் முடிச்ச உடனே அடுத்தது நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் எஸ்டிடி ப்ராப்ளம்லாம் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அந்த ஆக்ட் நடக்கும்போது அந்த ரூம்ல வந்து 2, 3 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களாம். எதனாலனா, இப்போ பசங்க பக்கத்துல நிற்கணும். மேலே பட்டுச்சுன்னா அவனுங்க அடிச்சுனானுங்கன்னா அதுக்காக வந்து எப்பவுமே பாடி கார்டு இருப்பாங்களாம். இந்த பசங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு. அது பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் எப்படி சொல்றது, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயம் மாதிரி. இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு 2 hours பாட்காஸ்ட். ஆண்ட்ரூ டேட் பத்தி சொல்லணும்னா, ஒரு ஆல்ஃபா மேல் மாதிரி பசங்கலாம் வந்து அழக்கூடாது, ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர். பொண்ணுங்கலாம் வந்து டிரைவ் பண்ணக்கூடாது, பொண்ணுங்கலாம் வந்து பசங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு வீட்டில் அமைதியாக இருக்கணும் அப்படி சொல்ற கேரக்டர் ஆண்ட்ரூ டேட். பானி ப்ளூன்றவங்க வந்து இது எங்க உடம்பு எங்க உரிமை, நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் இவங்க. சரி, 2 பேரும் பாட்காஸ்ட் பண்றாங்க, பயங்கரமா அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் இன்டெலெக்சுவல் லெவல்ல கம்பேர் பண்ணாலே கண்டிப்பா ஆண்ட்ரூ டேட் தான் வின் பண்ணுவாரு. ஏன்னா அவர் ஃபுல்லா பேசுறது இந்த மேட்ரிக்ஸ், இந்த வார், அந்த மாதிரி இதுதான் பேசிட்டு இருப்பாரு, எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு. அவர் நினைச்சிருந்தா அவங்களை அசால்ட்டா கேள்வி கேட்டு பிளாக் பண்ணியிருக்க முடியும். ஆர்கியூமெண்ட் வந்து பயங்கரமா போயிருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆர்கியூ எல்லாம் பண்ணல. ஏன் இப்படி பண்றீங்க, திருந்தி இருக்கலாமே, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. அவர் என்ன பண்ணிட்டாரு, பானி ப்ளூ சொன்னாங்க, பெண்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வந்த பலன் இப்போதான் கிடைச்சிருக்கு. இது எங்க உடம்பு எங்க உரிமை, எங்க உரிமை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆண்ட்ரூ டேட்லாம் வந்து எஸ் கரெக்டாக சொன்னீங்க, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஃபெமினிசமோட சிம்டமே இதுதான். நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது தான், உலகம் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல விரும்பல, அவங்களே சொல்லிட்டாங்க இதை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் நிறைய ஸ்டோரி சொன்னாரு. இதுல செக்ஷுவல் லிபரேஷன் பத்தி சொன்னாரு. அந்த காலத்துலலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கேங் இருக்குன்னா ஒருத்தர் ஆல்ஃபா மேல் இருப்பாரு. அவரு தான் எல்லா பெண்களும் வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். மற்ற பெண்களுக்கெல்லாம் வந்து பெண்களே கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செக்ஷுவல் லிபரேஷனை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, இந்த ஃபெமினிசம் அந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்றாங்க. அது ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பசங்களுக்கு வந்து நிறைய பொண்ணுங்க கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு அனிமல் படம் ஞாபகம் வந்தது. அப்போ வந்து ரன்பீர் கபூர் வந்து அந்த நிச்சயதார்த்தத்தில் ஃபர்ஸ்ட் ராஷ்மிகாவை பார்ப்பாரு. அப்போ அந்த மாடியில் ஒரு கதை சொல்லுவார்.
ஆல்ஃபா மேல்ன்றவங்க வந்து அவங்க தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க. யார் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது வந்து மற்ற இந்த பீட்டா மேலுக்குலாம் பிடிக்கல. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் இந்த கவிதை எழுதுறது, ஜோக் சொல்கிறது அந்த மாதிரிலாம் இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போயே நினச்சேன், பயங்கரமா ஒரு டைரக்டர் வந்துட்டாரு போலயேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவர் ஒரு கதை சொன்னாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஃபுட்பால் பிளேயர் கிடையாது. நான் கமாண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்றத கமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு எக்கச்சக்க கேஸ் வந்துச்சு. நான் இதில் எதுவும் இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன சில விஷயம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே இருந்தது அந்த பாட்காஸ்ட்டில். பெண்கள் வந்து எப்பவுமே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பற்றி தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வார் பிரைடை பற்றி சொன்னார். இப்போ அந்த வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 வரும்போதெல்லாம் இந்த வார் பிரைடுன்னே ஒரு கான்செப்ட் இருந்தது. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு நாட்டை போய் அடிக்கிறோன்னா அந்த நாட்டில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இறந்துருவாங்க. அப்புறம் அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து இப்போ வேற நாட்டு சோல்ஜர்ஸை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க ஊருக்கே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெண்கள் வந்து எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பானி ப்ளூ என்ன சொன்னாங்கன்னா, நான் இதை வந்து ஒரு சோஷியல் ஒர்க்காக தான் பார்க்குறேன். இதனால் வந்து இப்போ செக்ஸ் ஒர்க்கர்னால வந்து நிறைய இந்த ரேப் சதவீதம் ட்ராப் ஆயிருக்கு. டேட்டாவே இருக்கு. இப்போ புதுசாக ஒரு பையன் வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுறான். ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போகிறான். எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணு வந்து அவனை அதுக்கப்புறம் கூப்பிடுறது இல்லை. இதுவே என்கிட்ட வந்தானா நான் அவனை ட்ரெயின் பண்ணி அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் உங்கள் பையனை என்கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நான் ட்ரெயின் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வரவங்க வந்து வீட்டில் பிரச்சனை, அவங்களுக்கு இது கிடைக்கவே மாட்டேங்குது, செக்ஸே கிடைக்க மாட்டேங்குது என்கிட்ட வராங்க. நான் இது ஒரு சமூக சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நானும் ஒரு மேரேஜில் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்கள நோக்கியே இருந்தது. எனக்கு ஃப்ரீடம் தேவைப்பட்டது. நான் என்ன வேணால் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் அந்த மேரேஜை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு ஆண்ட்ரூ டேட் சொன்னாங்க, உமன்னாலே பொதுவாக செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க என் கூட ப்ரைவேட் ஜெட்டில் வந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் ஒரு பிரச்சனை ஆகும்போது எனக்கு நீ எதுவுமே பண்ணல, நீ சரியாக பார்த்துக்கலன்ருவாங்க. அவங்களுக்கு அந்த லாயல்ட்டியே இருக்காது. அவங்க அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ டேட் வந்து பானி ப்ளூவை பார்த்து, நீங்கள் இப்படி டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது உங்களோட உரிமை, நான் எதுவும் சொல்ல, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கீங்க. ஆனால் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி காலத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை, கடவுள் தான் முக்கியம், என் பாஸ்ட்டில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை யாரோ ஏமாத்திடுறாங்க, இப்போ எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறக்கூடாது, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னாரு. அது என்னமோ நம்ம நிறையா பார்த்துருப்போம். இங்கே இருக்க தமிழ் ஆக்ட்ரஸே வந்து சின்ன வயசுலலாம் பயங்கர கிளாமராக பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தா ஒரே கடவுள் பக்தியாக சுற்றின்னு இருப்பாங்க. இந்த மியா கலிஃபாலாம் பார்த்தா அவங்க அப்படி ஒரு நண்டுதே மறந்துட்டு இப்போ அவங்களை கேட்டால் நான் ஒரு ஃபேஷன் டிசைனர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் மாறக்கூடாது, கடைசி வரைக்கும் ஆனஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பானி ப்ளூ கிட்ட பிடிச்சது என்னென்னா, அவங்க அட்லீஸ்ட் ஆனஸ்ட்டாக உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதே தான் எல்லா பொண்ணும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்கிறது இல்லை. நிறைய பெண்கள் வந்து இந்த மயாமி அந்த மாதிரிலாம் கேர்ள்ஸ் ட்ரிப் போகிறாங்க. அங்கே போயிட்டு பானி ப்ளூ பண்ணுறது தான் பண்ணுறாங்க. பண்ணிட்டு திருப்பி லண்டனுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக வெட்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஏமாத்து வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாரும் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஒரு சொசைட்டியோட ஃபெயிலியர் தான். பெண்கள்லாம் வந்து பயங்கர மேஸ்குலனாக ஆகிட்டு வராங்க, பசங்களாம் வந்து வீக் ஆகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம வந்து பெண்கள்கிட்ட வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் அவங்களுக்கு ஃபெமினிசம் அந்த மாதிரி ஃப்ரீடம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று இது இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஹோஸ்ட் கிட்ட ஒன்று கேட்டார். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒன்று இப்போ நம்ம போகிற போக்கிலே போகலாமா, இல்லை இதை ரிவர்ஸ் பண்ணி பெண்கள்கிட்டேருந்து ஓட்டு உரிமை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறபடி கேட்கணும், அந்த மாதிரி கொண்டு வரலாம், எது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் என்ன சொன்னார்னா, எப்படி பண்ணாலும் திருப்பி இன்னொன்று வரதான் போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். அது ஃபேமஸான ஒரு கோட்டே இருக்கு. ஹார்ட் டைம் கிரியேட்ஸ் ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் மேன் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் மேன், வீக் மேன் கிரியேட்ஸ் ஹார்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸான கோட்டே இருக்கு. என்ன ஆனாலும் அது திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். மென்னுக்கிட்ட தான் அந்த கன் இருந்தது, அந்த ஃபெமினிசம்ன்றது அது ஒரு புல்லட்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவங்க தான் வந்து இந்த செக்ஷுவல் லிபரேஷன்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம ரீசெண்டாக ஒன்லி ஃபேன்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதிலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொல்லி தான் ஏன் ஒன்லி ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயம் உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே ஒன்லி ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறையா இருக்குது. நிறைய இந்த அக்காஸ்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இந்த பொண்ணுங்களாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 200K 300K வச்சுருப்பாங்க.
பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு 40 பேர், 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அதுல ஒரு 30, 40,000 வந்துட்டு தான் இருக்கு அவங்களுக்கு மாசம். என்னதான் போடுறாங்கன்னு தெரியல சப்ஸ்கிரிப்ஷன்ல. உலகமே இப்ப அத நோக்கி தான் போயிட்டு இருக்கு போல. அவர் இன்னும் பயங்கரமா சொன்னாரு. அதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சில விஷயம்லாம் சொன்னாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆண்களுக்கு தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒண்ணு நம்ம எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா இருக்கணும். 1% இருக்கணும். நல்லா சம்பாதிச்சுட்டு, நல்லா ஃபிட்டா, நல்ல எஜுகேட்டடா இருந்தா தான் நம்மளுக்கு புடிச்ச மாரி பொண்ணு கிடைக்கும். அப்படி இல்லன்னா ஒரு இன்விசிபிளா தான் இருப்போம்னு நெனைக்கிறேன். ஆண்ட்ரூ டிட்டே அதான் சொல்றாரு. இப்போ ஒரு பொண்ணு Starbucks போகுதுன்னா, அங்க கவுண்டர்ல ஒரு பையன் நிண்டு காஃபி குடுத்துட்டு இருப்பான். அந்த பொண்ண பொறுத்தவரைக்கும், அந்த பையன வந்து ஒரு ஆளாவே மதிக்காது. நார்மல் வேலை செய்ற பையன் அப்படிதான் நெனைக்கும். கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் அந்த பொண்ணு நெனைக்கவே நெனைக்காது. அந்த பொண்ண பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரிச்சா இருக்கணும், லாம்போகினி வச்சிருக்கணும், அப்படி அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஒண்ணு நீங்க நல்லா சம்பாரிச்சு ரிச்சா வாங்க. அப்படி இல்லன்னா நீங்க இன்விசிபிளாவே இருந்துருவீங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வீடியோல வந்து 2 பேருமே அந்த கேன்சல் கல்ச்சர்ல இருக்காங்க. நெறைய இதுல இவங்க 2 பேரும் பேன் பண்ணிட்டாங்க. அதே மாரி பானி ப்ளூக்கு முக்கியமா ஒன்லி ஃபேன்ஸ்ல இருந்தே அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. எதனாலனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வீடியோஸ்லாம் போடுறாங்கன்னு பேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒன்லி ஃபேன்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம் வீடியோஸ்க்கு தான். அதிலே பேன் பண்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வீடியோஸ் போட்டிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன ஈவென்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது யாருங்க நீங்க அப்படின்ற மாரி இருந்தது. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே தான் செக்ஸ் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே ஒன்லி ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே Instagram போடுறாங்க. எனக்கு நெறைய மூளை இருக்கு. நான் கிரியேட்டிவா ஐடியா எடுத்துட்டு வரேன். அது இவனுங்களுக்கு புடிக்கல, பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன ஈவென்ட் பண்ண போறாங்கன்னா, பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கிளாஸ் பாக்ஸ்ல நியூடா அவங்கள கட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம். யார் வேணா பப்ளிக் வந்து அவங்கள என்ன வேணா பண்ணிட்டு போலாம். அப்படின்ற மாரி நான் ஒரு வீடியோ பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது கேட்கும்போது பயங்கரமா இருந்தது. யாருங்க நீங்க அப்படின்ற மாரி இருந்தது. இதுக்கு வந்து அவங்க ஒரு பேரும் வச்சிருக்காங்களாம். பெட்டிங் ஜூவா. அவங்க சொன்ன மாரி அவங்கள வந்து கட்டி போட்டுருப்பாங்க. நான் பெண்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. உங்களுக்காக தான் நான் அப்படின்ற மாரி அவங்களோட டார்கெட்டும் பார்த்தா ஒரு 2000 ஆண்கள் எதிர்பார்க்குறாங்களாம். ஸோ அவங்க வந்து ஒரு அடுத்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக வெயிட் பண்றாங்க போல. இதெல்லாம் பார்க்கும்போது, நாடு எங்க சார் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. இந்த பாட்காஸ்ட்ல சொன்ன விஷயத்த பத்திலாம் என்ன நெனைக்கிறீங்க? இப்ப நம்ம உலகம் வந்து கரெக்ட்டான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கா? இல்ல நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பழைய கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ்லாம் எடுத்துட்டு வரணுமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.